சொம்பு ஊக்கக்கூடாது யாருக்கும். அடிக்கக்கூடாது. யாருக்கும் சொம்பு அடிக்கக்கூடாது. குடிக்கும்போது மட்டும் மத்தபடி தூக்கிட்டா போதுங்கிறீங்களா? ஆமாமா. சொம்பு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல விஷயம். அது எல்லா வீட்லயும் இருக்க வேண்டியது. அவங்களுக்கு இத பத்தி தெரியாது. ஏன்னா, அவங்க தண்ணிக்குள்ள மீன் மாரி இருக்காங்க. அத விட்டு வெளில வந்தா கஷ்டம். கஷ்டங்கிறது இல்ல. அவங்களுக்கு இதோட வேல்யூ என்னங்கிறதே தெர்ல. தெர்ல. பழைய புத்தக கடை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி தேடி அலைஞ்ச ஒரு தலைமுறை சேர்ந்தவங்கிறதுனால, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா, இன்னைக்கு நீங்க தட்டுனீங்கன்னா பிடிஎஃப் மழையா கொட்டும். அவனும் ஊதாரியா சுத்துனான். அவனும் நண்பர்களோட செகண்ட் ஷோ போனான். எல்லாம் எல்லாம் எப்பவுமே இருந்திருக்கு. அத விட இப்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்கள் ஃபேமிலி உங்களை டவுட்டே பண்ணாமல் ஒரு வார்த்தை இது விளங்குமா நடக்குமா இது எப்போ சக்ஸஸ் ஆகும் எப்போ இதுலேருந்து 4 காசு நீ சம்பாதிப்ப அப்படிங்கிற எந்த கேள்வியும் இல்லாமல் உங்கள் கூட வர்றது இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு வேலையை கற்றுக்கிறதுக்கான ரொம்ப தவறான வழி. நீங்கள் குடிசெவராக போனோம்னா அதுக்கு ஒரே வழி அதில் எவ்வளோ வருமானம் வரும்னு கேட்டுட்டு போய் செய்கிறது. அது எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுங்கிற ஆங்கிளில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட வருமானம் ஒரு நிழல் மாதிரி அது கூடயே வரும். வந்த உடனே ஒரு ஆடியன்ஸை தேடுறது, வந்த உடனே அப்ளாஸை எதிர்பார்க்கறது, அது இல்லை. ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் அப்சர்வ். ஒரு சரியான வகையில் ஒரு மனிதனாக அவன் வளர்கிறதுக்கு அவனுக்கு வெறும் ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷனோ சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்தாது. ஒரு டிராஃபிக் ஜாமில் நீங்கள் நின்று மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் படித்தவன்லாம் என்னென்ன செய்கிறாங்க ரோடில். சினிமாவில் நடிக்கிறியான்னு கேட்டால் ரெடி. ஒரு கதை எழுதிறியா, ஒரு படம் டைரக்ட் பண்ணுறியா, ரெடி. இதுதான் பிரச்சனை. வாழ்க்கை உங்களை 20 வயசில் ட்ரீட் பண்ணுற மாதிரி இந்த சொசைட்டி உங்களை 30-35 வயசில் ட்ரீட் பண்ணாது. உங்கள் லைஃபோட க்ரைசிஸ் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகிடும். ஏன் இன்றைக்கி டைரக்டர்ஸ் 3 படத்துக்கு மேலே தாண்ட முடிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்களோட அனுபவத்தினுடைய பரப்பே அந்த 3 படம் தான். ஒருத்தனோட ஒவ்வொரு நகமாக பிடுங்கிறது இல்லையா, எக்ஸ்ட்ரீம் வழியை கொடுக்குறது, செதிலாக வெட்டுறது, அவனை ப்ளீடு பண்ண விடுறது, இதெல்லாம் தான் இல்லை ஸ்ட்ராங்கிள், இதெல்லாம் தான் டார்ச்சர். குடும்பஸ்தன் படத்துல நவீன் கேரக்டரை எழுதின விதம், நீங்கள் கூட இன்னொரு இன்டர்வியூலையோ என்னோட வாழ்க்கை தான் அது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அவரோட கேரக்டர் டிசைன் பண்ண விதம். ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு இந்த சினிமாவுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி? ஃபேமிலி சப்போர்ட்லாம் எந்த அளவுக்கு இருந்தது? ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது இம்மென்ஸ். அது இல்லாமல் நான் இங்கே இல்லை. ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட வேலையை ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா இன் அன் இன்சேன் வே ம் நான் என்னோட கரியர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கும். அதை நீங்கள் எப்படி அது ரேடியண்ட்டாக எல்லாத்துக்கும் அது அப்படியே பரவி போய் அப்படியே தொத்திக்குமான்னா அப்படி இல்லை. 37 வயசில் நான் என்னோட கரியரை ஷிஃப்ட் பண்ணுறேன். ஃப்ரம் அ பப்ளிஷர் டு அ ரைட்டர். அப்போ ரைட்டர் அப்படின்னா அந்த ரைட்டருக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அது நாங்களே தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ப்ரொடியூஸ் பண்ண ஷார்ட் ஃபிலிமை முழுசாக நாங்கள் கம்ப்ளீட்டும் பண்ணலாம். அப்படியே எடுத்து ஷெல்ஃபில் வச்சாச்சு. அடுத்து ஒரு படம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுலேருந்து கிடைக்கிது. ஓகே, அது எழுதுறதுக்கான வாய்ப்பு தான். அது உடனடியாக அதை திரைப்படமாக எடுப்பாங்களா, அந்த திரைப்படம் வெளிவருமா, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு வருஷம் அது ஒரு அது அது ஒரு தெரிஞ்சுக்கிறோம். போய் எழுதுறோம். எழுதி முடிச்சுட்டு வந்து ஒரு 4-5 மாதத்தில் நக்கலைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மா நசுக்கி அதுதான் அந்த பிகினிங்கில். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்கள் ஃபேமிலி உங்களை டவுட்டே பண்ணாமல் ஒரு வார்த்தை இது விளங்குமா நடக்குமா, இது எப்போ சக்ஸஸ் ஆகும், எப்போ இதுலேருந்து 4 காசு நீ சம்பாதிப்ப அப்படிங்கிற எந்த கேள்வியும் இல்லாமல் உங்கள் கூட வர்றது இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ அது இருந்தது. அதுக்கு நான் என்னுடைய துணைவியார், என்னுடைய மகள், என்னுடைய நியரஸ்ட் ரிலேட்டிவ்ஸ், என்னோட சிஸ்டர், என்னோட பிரதர் இன் லா, நியூமரஸ், நான் அவங்கள எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணேன். ஏன்னா ஒருத்தர் கூட உங்ககிட்ட இது 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 என்ன தைரியத்தில் நீ போற அப்படின்னெல்லாம் கேட்கல. அப்ஜெக்டே யாரும் பண்ணல. ஓகே, இருந்திருக்காங்க. அது ஒரு அவுட்டர் சர்க்கிளில் இருப்பாங்க. அவங்க வேலையே உங்களை நெகட்டிவாக இன்ஸ்பயர் பண்ணுறது. ஊருக்குள்ள அந்த 4 பேர் 400 பேர் 400 பேர் 4 ரொம்ப கம்மி. ஆமாம், கஞ்சத்தனமாக இருக்குது. அந்த 400 பேர் இப்போ எப்படி பார்க்குறாங்க தென் விசஸ் நோங்கிற நடக்கும்ல. ஏன்னா நம்ம சொசைட்டியே நம்ம அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்கள நான் குறையாலாம் சொல்லலை. கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே பணத்தில் தானே மதிப்பிடுறோம். எதுவாக இருந்தாலும் அது பணம் தானே. நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே அது எவ்வளோ, அதுலேருந்து உனக்கு எவ்வளோ வருமானம் வரும். வருமானம் வரும். வருமானத்துக்காக நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை வழங்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் ஒரு வேலையை கற்றுக்கிறதுக்கான ரொம்ப தவறான வழி. நீங்கள் குடிசெவரா போகணுன்னா ம். அதுக்கு ஒரே வழி அதில் எவ்வளோ வருமானம் வரும்னு கேட்டுட்டு போய் செய்கிறது தான். ம். அது எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுங்கிற ஆங்கிளில் நீங்கள் போனீங்கன்னா போணும். உங்களோட வருமானம் ஒரு நிழல் மாதிரி அது கூடயே வரும். புரியுது. இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க. ம். நான் இதை செஞ்சு நான் 10,00,000 சம்பாதிக்க போகிறேன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது. செஞ்சுருக்கவே மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க அந்த வேலையை காதலிச்சிருப்பாங்க. ம். அதில் லயிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அது எவ்வளோ சிறப்பாக தான் செய்ய முடியும். இல்லை நான் எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு சின்ன ம். ஒரு கோர் ஒரு சீடு மாதிரி அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ன்னு ஒவ்வொருத்தரும் அவனவனுக்கானதை ஃபைன் பண்ணியிருப்பான். கண்டிப்பா. அதில் இருக்கிற என்ஜாய்மெண்ட்டில் தான் அவன் இருந்திருப்பான். அதை ம். அவன் ரொம்ப அருமையாக செஞ்சதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா. அதை அவன் கண்டினியூஸாக செய்யும்போது அவனுக்கு பணம் கொட்ட ஆரம்பிக்கும். ம். பணம் கொட்டணுங்கிறதுக்காக யாரும் போய் வேலை செய்யறதில்ல. அப்படி செய்யலாம். அது 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 ஒரு எக்ஸலன்ஸுக்கு போகாதுன்னு தான் நான் நம்புறேன். ஓகே. ஸோ ஃபேமிலிங்கிறது அது பணத்தை பேஸ் பண்ணாம, ம். உண்மையிலேயே உங்க உங்க உங்களுடைய விருப்பம், உங்களுடைய டேலண்ட் எப்படி சிறப்பா வெளிப்படுது அப்படிங்கிறத அவங்களும் ஒரு ரசிகர்களா இருந்து ம். ரசிக்கிறாங்க. உங்கள என்கரேஜ் பண்றாங்க. அப்படிங்கும்போது நம்முடைய டேலண்ட்ட பெரிய பெரிய உயரங்கள தொட முடியும். கண்டிப்பா. ஒரு சொசைட்டி அப்படி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, ம். அப்படியான சொசைட்டி தான் மிகப்பெரிய டேலண்ட்ஸ உருவாக்கி குடுக்க முடியும். ம். சொசைட்டியோட சப்போர்ட் அப்படி இருக்கும்போது, இதுக்கு தடையே இல்ல. கண்டிப்பா. ஆனா, சொசைட்டி இதுக்கு நேர் எதிரான மனநிலையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது கண்டிப்பா. எல்லாத்தையுமே காமர்ஸா பாக்குது. ம். காமர்ஸுங்கிறது செயல் முடியும்போது தொடங்குற விஷயம். ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஆ எதிர்பார்க்கிறது அங்க கிடையாது. வைக்கக்கூடாது. ம். அது அது எப்படின்னா, குதிரைக்கு முன்னாடி வண்டிய பூட்டுற மாரி. ம். குதிரை தானே வண்டி இழுக்கணும். ஸோ இப்போ இந்த சோ கால் சொசைட்டி தான் நெறைய விஷயங்கள இது பண்ணுது இல்லையா? லைக் 27 வயசுல இதெல்லாம் பண்ணிறணும். 30 வயசுக்குள்ள இப்படி பண்ணிறணும். 32 வயசுல வீடு வாங்கிடணும். இப்ப செட்டில் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ நீங்க சொல்லும்போது எனக்கு ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு தான் தோணுது. 37ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னைக்காச்சும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷரா இருந்துச்சா? என்ன லைக் நம்ம இந்த ஏஜ்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ஏன்னா நான் சொல்றேன். திரும்ப அந்த சொசைட்டி பாயிண்ட்ல தான் வரேன். இது இந்த டைம்க்குள்ள இதெல்லாம் பண்ணிறணும். அப்படிங்கிற ஒரு இத வைக்கிறாங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு ப்ரெஷரா இருந்துச்சா? லைக் ஏஜ்ங்கிற அந்த நம்பர் ஒரு ப்ரெஷரா இருந்ததா இல்ல. உங்களுக்கு? இல்ல. அது என்னைக்குமே மைண்ட்ல இருந்ததில்ல. ம், ம், ம். ஏன் அப்படின்னா, செய்ற வேலை இருக்குல்ல, நம்ம செய்ற வேலையில ஆ அந்த வேலைய எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ம். சக்சஸ் கூட நீங்க அத எவ்வளோ நியரஸ்ட் அதுக்கு நீங்க முடியும். சக்சஸ் அப்படின்னோனே மறுபடியும் கரன்சில யோசிக்கிறது இல்ல. ம். நீங்க நெனைக்கிற வேலைக்கு ஒரு எக்ஸலன்ஸ நீங்க நெருங்குறதுக்கு. ம். பெர்ஃபெக்ஷன் வாய்ப்பில்ல. எக்ஸலன்ஸ் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க வேலை செய்யணும். வேலை உழைக்கணும். செய்யறது ஒரு மெத்தட்ல செய்யணும். ம். அந்த மெத்தட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பயம் இருக்காது. ம். சந்தேகம் இருக்காது. கண்டிப்பா. இப்போ ஸ்டெப்ஸா அத நாங்க பிரிச்சுட்டோம். ம். நானும் ராஜேஷும் இருக்கோம். ஒரு வேலை எடுத்துக்கிறோம்னா, ஏன்னா எனக்கு அது புது டெரெய்ன். ம். அப்ப நமக்கு பழக்கமில்லாத ஒரு பகுதியில் நம்மள கொண்டு போய் விட்டுட்டா, முதல்ல என்ன செய்யும்? அப்டின்னா, ஆச்சரியமா இருக்கும். பார்க்கறது எல்லாமே வியப்பா புதுசா இருக்கும். இருக்கும். அது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள அந்த டெரெய்ன்ல நம்ம சுத்த ஆரம்பிப்போம். ம். ம். அங்கேயும் இங்கேயும் சுத்தணும். அந்த டெரெய்ன்ல என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்ப்போம். இத ஒரு வாரம் செஞ்சோம்னா, அந்த 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 பரப்பு நம்மளுக்கு பழக்கமாயிடும். ம். ம். அது அது அதனுடைய பகல்ல அந்த இடம் எப்படி இருக்கும்? இரவு எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம யூஸ்ட் டு ஆயிடுவோம். எஸ். பழகிடுவோம். வில் ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ். ம். அப்சர்வன்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ம். அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கான்ஃபிடன்ஸ்லேருந்து கண்ட்ரோல் கிடைக்கும். ஆஹா! கண்ட்ரோல் புதுசா கிடைச்சிருச்சு இருக்கு. கண்ட்ரோல் கிடைச்சிருச்சுன்னா, நீங்க கண்டிப்பா. போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இத தான் நான் மெத்தடுன்னு சொல்றேன். ம். இந்த மெத்தட நீங்க பிலீவ் பண்ணல அப்படின்னு சொன்னா, ம். அப்சர்வன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது மாணவ பருவம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாணவ பருவத்த நீங்க விரும்பணும். கண்டிப்பா. வந்த உடனே நான் உன்ன உன்ன எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சுர்றேன். ம். 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 வந்த உடனே ஒரு ஆடியன்ஸ தேடுறது. வந்த உடனே அப்ளாஸ எதிர்பார்க்கிறது. அது இல்ல. ஜஸ்ட் கீப் குவைட் அண்ட் அப்சர்வ். ம். தென் யூ வில் ஃபைண்ட் அவுட் பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ்லேருந்து உனக்கு அத பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ம். அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுன்னா, அத தியரைஸ் பண்ணீங்கன்னா அதான் நாலேட்ஜ். ஓகே. அது கிடைக்கும்போது யூ வில் பி கான்ஃபிடென்ட். உங்களுக்கு அத ம். பத்தி தெரியும்ல. ஷாட் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ம். ஒரு சீன எப்படி ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். எங்க முடிக்கணும்னு தெரியும். எங்க அது வீக்கா இருக்கு, அதுக்குள்ள என்ன சேர்த்தணும் அப்படிங்கிறது தெரியும். இல்லையா? கண்டிப்பா. அதுதான் கான்ஃபிடன்ஸ். இத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருவேன். அத என்னால சார்ட் அவுட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதுல்ல உள்ள. ம். அதுதான் கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் வெறும் ஆ நம்புங்கள் முன்னேறலாம்ங்கிற மாதிரியான இதுல. இந்த
தொடர்ந்து ஆமா. உழைச்சிட்டே இருக்கணும். அதான். டுபாக்கூர் மோட்டிவிட்டி இல்ல. அது இல்ல. சும்மா மொட்டையா ஒரு நம்பிக்கை வச்சுக்கோ. நம்பு முன்னேறிடலாம். அப்படி இல்ல அது. தட்ஸ் a கிளியர் மெத்தட். ஸோ அந்த மெத்தட்ல நீங்க மூவ் ஆகும்போது எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, யூ கேன் எக்ஸெல் ம். அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பார்ப்பட்டு தான் நாங்க வேலை செஞ்சோம். ம். அப்படி வேலை செஞ்சு தான் சக்சஸும் வந்துச்சு. அது சும்மா வரல. கண்டிப்பா. ஃப்ளூக் இல்ல. ஏன்னா, இத நீங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்ய முடியும். ஒரு முறை கன்டினியூஸா. ம். நடந்ததுன்னா அத ஃப்ளூக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. 8 வருஷம் ஒரு சேனல ரன் பண்றதுங்கிறதோ, ம். 1000 வீடியோஸ் போடுறதுங்கிறதோ, அத ஒரு கண்டிப்பா. ட்ரெண்டிங் கன்டென்ட்டா மாத்துறதுங்கிறதோ, தொடர்ந்து ரிப்பீட்டடா சக்சஸ காமிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது ஃப்ளூக் இல்ல. ம். தேர் இஸ் எ மெத்தட் இன் த கண்டிப்பா. ஒர்க். ஸோ பிரசன்னா பொறுத்தவரைக்கும் சக்சஸ் இஸ் கன்சிஸ்டன்சி, பெர்சிஸ்டன்ஸ் பட் நாட் மனி. கரெக்ட்டா? மனி இஸ் த எண்ட் ரிசல்ட். ரிசல்ட். பணத்துக்காகவும் தான் வேலை செய்றோம். ம். பணத்த துச்சமா சொல்லல. ம். பணமே வேணான்னு சொல்லல. பணத்துக்காகவும் தான் வேலை செய்றோம். பணம் தான் நம்மள நல்லபடியா வச்சுக்குது, வச்சுக்குது. பாத்துக்குது. ம். இல்லைங்களா? ஆனா, இப்போ ஆர்டிஸ்ட்க்கு நெறைய பேத்துக்கு மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும். ம். 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 அவன் ஒரு ரெபல்ன்னு தன்னை நெனச்சுக்கிட்டு, ம். ஒரு டிசிப்ளின்குள்ள வரமாட்டான். நம்ம பண்றது தான் அப்படிங்கிற மாரி சரியா ஒரு தூங்கி எந்திரிக்க மாட்டாங்க. ம். ராத்திரியெல்லாம் விழிச்சிருப்பாங்க. பகல்ல தூங்குவான். செயின் ஸ்மோக்கரா இருப்பான். பாலும் குடிகாரனா மாறிடுவான். ம். எனக்கு தோணும் போது தான் கிரியேட் பண்ணுவேன்ம்மா. யாருக்காக? யார் கேட்டா? ம். யார் கேட்டா? காலையில கதவ திறந்தா உலகமே வெளிய நின்னுட்டு இருக்கா. எங்க உங்க கிரியேட்டிவிட்டி? ஏன் இன்னைக்கு நீங்க லீவ் விட்டீங்க? அப்படின்னு யாராவது கேட்க போறாங்களா? நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க். நோ. அது உனக்காக தான் நீ செஞ்சுக்கிற. கண்டிப்பா. இப்ப அதுக்கு இவ்ளோ மிஸ்கன்செப்ஷன்ஸும் பந்தாவும் தேவையில்ல. ம். 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 ஒரு படைப்ப குடு. அதெல்லாம் இல்ல. நீ விரும்புனா ஒண்ணு செய்ற அவ்வளோதான். அது 4 பேர் ரசிச்சு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அத சிம்பிளா வச்சுக்கிட்டா ம். போதும்னு நான் நெனைக்கிறேன். 2வது விஷயம் என்ன அப்டின்னா, வறுமை என்பது ஒரு கலைஞனுடைய ஆன்மாவ அரிச்சு தின்றும் அப்டின்னு டால்ஸ்டாய் சொல்றாரு. ம். 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 ஓகே. அது உண்மதான். நீங்க உங்களுடைய கடன் சுமைய அழுத்தும்போது ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறது இட் இஸ் ம். அண்டர் இம்மென்ஸ் பிரஷர். ஒரு பாறாங்கல்ல முதுகுல வச்சுக்கிட்டு ஒரு படம் வரையிற மாதிரியான ஒரு வேல அது. பல பேர் அது அது அத மீறியும் மிகப்பெரிய படைப்புகள குடுத்துருக்காங்க. தாஸ்தாயெவஸ்கி மாதிரி. ம். 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 ஒரு ஜாக் லண்டன் மாரி. அது தேவையாங்கிற கேள்வி தான் என்னது. ஓகே. இஃப் பாசிபிள் உன்னோட வாழ்க்கைய நீ ஓரளவுக்கு மீடியமா நல்லபடியா வச்சுக்கிட்டு, உன்னோட கிரியேட்டிவிட்டிய நீ பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அதுக்கு ஓகே. பணம் தேவ தான். ம். கண்டிப்பா தேவ. ஆனா பணமே எல்லாம் இல்ல. பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. உங்களுக்கு ஷூ வேணுமா? ஆமா ஷூ வேணும். ஆனா ரூ. 20,000 ஷூ போட்டு தான் அத பண்ணணுமான்னா தேவையில்ல. இல்லையா? கண்டிப்பா. நம்மளோட கார் தேவை. வேணும். ஆமா கார் வேணும். எஸ். ஆனா நீங்க உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் தான் வேணுமா? அது அது உங்க முடிவு தான். இல்லையா? கண்டிப்பா. ஒரே ஒரு சின்ன செக்மெண்ட் மாரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் காட்டுறேன். உங்களுக்கு அது காமிச்சோனே உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாமே உங்களுடைய கேரக்டர் ரிலேட்டட் விஷயங்கள் தான். ஸோ ஒவ்வொன்னா காட்டுறோம். இது யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது ப்ராப்பர்ட்டி தான். மூடிக்காக தான் பிளான் பண்ணோம். பட் அன்னைக்கு மோடி மூடி முழுங்கிட்டான். மூடி மூடிய முழுங்கிட்டாய்ங்க. அதேதான். உங்க சீன்ல வந்த மாரி எவனோ முழுங்கிட்டாய்ங்க. ஸோ இது பார்த்தோனே உங்களுக்கு தோன்ற விஷயங்கள். மது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனா, அது அளவுக்குள்ள இருக்கணும். ஓகே. இருக்கணும். ஆனா அளவா இருக்கணும். ஆமா. பெயிண்டிங் பிரஷ் பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் அது 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 நாளெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஆ அதுக்கு பின்னாடி அவ்ளோ பெர்சனாலிட்டீஸ் இருக்கு. ம். ம். ஒரு பிரஷ். ஓகே. ஆ ஆக்சுவலி எனக்கு நான் பெயிண்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப சின்ன வயசுல எனக்கு இருந்த ட்ரீமா இருந்தது. விருப்பம். எஸ். ஓகே. அதுலேருந்து ஆரம்பிச்சு வரையறதுக்கான தீம்ஸ நோக்கி தேட போய் கவிதைகள் படிக்க ஆரம்பிச்சு, கதை படிக்க ஆரம்பிச்சு, தென் வரையறத விட்டுட்டு படிக்கிறது அது அதுக்குள்ள போயிட்டேன். ஓகே. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில நீங்க கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ம். 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 அது வெவ்வேற அ அவென்யூஸ்ல அத தேடும்போது, நான் எதிர்பார்த்த அளவுக்கான ஸ்பேஸ் அதுக்குள்ள இல்ல. ஓகே. இருக்கும். ஆனா நம்ம போய் வேலை இந்த நம்ம இன்டென்சிட்டிக்கு அது இருக்காது. அந்த இன்டென்சிட்டிக்கான அவ்வளோ ஒரு வைட் ஸ்பேஸ் எனக்கு என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரியில கிடைக்கும்போது, ம். ஆ இதுதான் ஆக்சுவலியா நம்ம இருக்க வேண்டிய இடம்னு அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே. ஸோ நான் பப்ளிஷரா இருக்கும்போது எனக்கு அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனா இவ்வளோ வைடா இல்ல. ஓகே. ஓ! ஏன் சினிமாக்குள்ள நான் வந்தேன்? ஏன் சினிமாக்குள்ள நான் 8 வருஷம், 10 வருஷமா சஸ்டெயின் பண்றேன் அப்டின்னா, இதுதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொம்பு. அதோட பிகினிங் அந்த பிரஷ். ஓகே. சொம்பு.
சொம்பு ஊக்கக்கூடாது யாருக்கும். அடிக்கக்கூடாது. யாருக்கும் சொம்பு அடிக்கக்கூடாது. குடிக்கும்போது மட்டும் மற்றபடி தூக்கிட்டா ஆமா, போதுங்கிறீங்களா? ஆமா. சொம்பு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல விஷயம். அ. எல்லா வீட்லயும் இருக்க வேண்டியது. இப்படி ஒரு கரியர் பதில் நாங்க எதிர்பார்க்கலையே. கரியருக்குள்ள அது தேவையில்லன்னு தேவையில்ல. நினைக்கிறேன். ஓகே. ஒரு புக் இது இந்த புக்குன்னு இல்ல. ஜெனரலா புக். இது பார்க்கும்போது. ஆ, புத்தகங்கள் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். புத்தகங்கள் இல்லாம நான் நானா ம். வளர்ந்து வந்திருப்பதற்கு வாய்ப்பில்ல. ஓகே. 80ஸ்ல ஒரு 80ஸ் கிட்டா சொல்லணும்னா, சொசைட்டி என்னவா இருந்தது அப்டின்னா, 80ஸ்ல தான் அதிகமான மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் உருவாச்சு. ஓகே. நெறைய முதல் தலைமுறை பட்டதாரிகள், என்னுடைய ம், அப்பா. ம், ம். ஆ, அப்போ அவங்க வரும்போது, அந்த முதல் தலைமுறையில வந்தவங்களுக்கு, அவங்களுக்கு இருந்த புரிதலோட அளவு அன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற அவேர்னஸ் நெறையா ம், ம். அவங்களுக்கு அன்னைக்கு இல்ல. அப்போ அதனால பொதுவா நான் சொல்றேன். இன் ஜெனரல் புத்தகங்கள் வாசிக்கிறத பத்திய பெரிய ஐடியா குடும்பங்களுக்கு இல்ல. ம், ம். வாசிப்பு ஏன் முக்கியம்? இல்ல பிள்ளைகள் படம் வரையறது ஏன் முக்கியம்? ம். பிள்ளைகள் இசை கற்றுக்கொள்வது ஏன் முக்கியம்? ஓகே. நாடகம் ஏன் முக்கியம்? நடிப்பது ஏன் முக்கியம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ம். இது எல்லாமே எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, உங்களோட நேரத்த நீங்க வீணடிக்கிறதா பார்க்கப்பட்டது. நீ படிச்சேன்னா, சர்டிஃபிகேட் வாங்குனேன்னா, வேலைக்கு போனேன்னா, மாசம் உனக்கு சம்பளம் வரும். இதுதான் வாழ்வதற்கான ஒரே வழியாக வலி. ம். புரிந்து கொள்ளப்பட்டது. ஒரு பக்கம் உங்கள படி படின்னு கொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்க உங்களோட அகாடமிக்ஸுக்கு வெளிய நீங்க எந்த புத்தகத்த எடுத்தீங்கனாலும், யூ வில் பி ரிடிக்யூல்ட். ஏன் சமூகம் ஒரு மாதிரி அ கோணலா முன்னேறி இருக்கு? வளர்ந்திருக்கு. ஆனா ரொம்ப கோணலா வளர்ந்திருக்கு. ம். ஏன் கோணலா வளர்ந்திருக்குன்னா, இது ஒரு முக்கியமான காரணம். ஒரு ஹியூமன் பீயிங் ப்ராப்பரா ஒரு சரியான வகையில ஒரு மனிதனாக அவன் வளர்றதுக்கு, அவனுக்கு வெறும் ஸ்கூல், காலேஜ் எஜுகேஷனோ, சர்டிஃபிகேட் மட்டும் பத்தாது. ம். அவன் சொசைட்டில ஒரு ஒரு சரியான மனிதனா வாழணும்னா, அவனுக்கு இலக்கியம் வேணும். அவனுக்கு இசை வேணும். அவனுக்கு ஓவியம் வேணும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல சமூகத்துக்கான ஒரு சரியான மனுஷன் உருவாகுறான். நீங்க இத எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையிலேருந்து கழிச்சுட்டு, வெறுமனே ஆ சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கிறது, ஒரு வேலைக்காக படிக்கிறது, பணத்துக்காக படிக்கிறது அப்படின்னு போயிட்டீங்கன்னா, யூ வோன்ட் ஹேவ் எனி மாரல். அப்பா, அம்மாவ கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில விட்டுட்டாங்க, இல்ல முதியோர் இல்லத்தில விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, படிக்க வச்சீங்கல்ல அவனுக்கு ஏன் அது தெரியல? ஏன் வெறும் அக்காடமிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு அப்படியே போயாச்சு. வெளியில இருந்து படிக்க எதுவுமே வச்சீங்கல்ல அவனுக்கு ஏன் கண்டிப்பா. அது தெரியல? இவ்வளோ பெரிய டம்ப் யார்டு இருக்குல்ல, ம். இவ்வளோ குப்பை குவியுதுல மலை மலையா. போடக்கூடாதுன்னு போடுறவன்லாம் படிச்சவன் தானே. கண்டிப்பா, அவனுக்கு கண்டிப்பா. ஏன் அது தெரியல? ஒரு டிராஃபிக் ஜாம்ல நீங்க நின்னு மாட்டுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படிச்சவன்லாம் என்னென்ன செய்றான்னு ம். ரோட்ல. இல்லையா? கண்டிப்பா. ஏன் லேன் ஷிஃப்ட் பண்றான்? ம். ஒரு வண்டிக்கு இன்னொருவன் பின்னாடி தான் போகணும்னு அவனுக்கு ஏன் ராங் சைட்ல தெரிய முன்னேறி மாட்டேங்குது. போகணும்னு நெனைக்கிறான். இது எல்லாமே படிச்சவன் தானே பண்றான். கண்டிப்பா. இல்லையா? ஏன்னா அவனுக்கு இலக்கியம் இல்ல. அவனுக்கு கலை இல்ல. அவனுக்கு சமூகம் சார்ந்த சிந்தனை இல்ல. ம். அவனுக்கு அவன பத்தி மட்டும் தான் நெனப்பு இருக்கு. இதுதான் கோணலா டெவலப் ஆனதுன்னு நான் சொல்லுவேன். ம். இதுலேருந்து மனுஷன் திரும்ப அவனோட ட்ராக்குக்கு வரணும்னா, அவன் படிக்கணும். அகாடமிக்ஸுக்கு வெளிய படிக்கணும். ம். அவன் வெரி இலக்கியம் குட். படிக்கணும், சமூகத்த படிக்கணும். அப்பதான் அவன் எம்பத்தைஸ் பண்ணுவான். ம். சக மனிதனோடையும் சரி, தன்னோட சொசைட்டியோடையும் சரி. நம்ம வீட்ட சுத்தியும் குப்பைய போட்டுட்டே இருக்கோம்னு வச்சுக்கங்களேன், காம்பவுண்டுக்குள்ளேயே தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கிறோம். ம். காம்பவுண்டுக்குள்ள கிளீனா இருக்குன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா வெளியில அது ஒரு நாள் நீங்க வந்து அசுத்தமாயிடுது. பார்க்கும்போது குப்பை மேட்டுக்கு நடுவுல தான் உங்க வீடு இருக்கும். இல்லையா? கண்டிப்பா. அப்படி ஆகாம இருக்கணும்னா, நல்ல இலக்கியங்களும், நல்ல புத்தகமும், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எனிதிங். நல்ல புத்தகங்கள் நான் சொல்றேன். மனுஷன நேர் வழிக்கு தள்ளுகிற புத்தகங்களா, கலையா ம். அது இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு இப்போ புக்ஸ் படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் சொன்னீங்கன்னா, ஒரு ரைட்டரா அப்கமிங் ரைட்டர்ஸ்க்கு இல்ல ஒரு ஆக்டராவும் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா இந்த புக்ஸ்லாம் படிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்டின்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெர்ல. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ம். இருக்கு இல்லையா? நான் இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர்டெயின்மென்ட் ஃபீல்டுக்குள்ள நான் வந்ததிலிருந்து ஏன்னா நான் வரும்போது எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே. நான் வந்து தான் கத்துக்கிறேன். அப்ப கத்துக்கும்போது எதுவுமே தெரியாம வந்த ஒருத்தன் கத்துக்கும்போது, அவனுக்கு நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். ம். அந்த சேலஞ்சஸின் வழியா தான் நான் புரிஞ்சுக்கவும் செய்றேன். இங்க என்ன சரியா நடக்குது? என்ன தவறா நடக்குது?
அப்படிங்கிறது. ஓகே. அதிலிருந்து எனக்கு நான் என்ன சொல்றது கான்செப்சுவலைஸ் பண்ண விஷயங்கள். ம். அத நான் ஷேர் பண்ண முடியும். கடந்த எந்த காலகட்டங்களையும் நான் ஒரு 80ஸ்னா நான் 90ஸ் பார்த்துருக்கேன். 2000s பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்த 10 ஆண்டுகள் பார்த்துருக்கிறேன். தி ஒரு 40 ஆண்டுகள் 10, 10 ஆண்டா பிரிச்சுக்கிட்டா, இந்த 40 ஆண்டுகளுக்கும் வெவ்வேறு தன்மை இருக்கு. ம். ஐ மீன் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு தன்மை இருக்கு. இதுல எப்பவுமே ஏன்னா நான் நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்ல ரேடியோ மட்டும் தான் இருந்தது. ம். அப்புறம் டிவி வந்தது. டேப் ரெக்கார்டர், சேட்டலைட் டெலிவிஷன், இன்டர்நெட். இன்னைக்கு ஏஐ. இப்போ 10 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாற்றத்த பார்த்துக்கிட்டே வந்த ஒரு தலைமுறை சேர்ந்தவங்கிறதுனால, நான் என்னன்னா, என்னோட ஜெனரேஷன் மாரி இந்த டெவலப்மெண்ட்ட என்ஜாய் பண்றவனுங்க வேற எவனுமே கிடையாது. ம். பிகாஸ் பற்றாக்குறையிலிருந்து நாங்க வந்திருக்கோம். சரியா? இது எல்லாமே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ஆனா, இந்த டிஜிட்டல் நேட்டிவ் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா? இன்டர்நெட் காலத்திலேயே வைஃபை கனெக்ஷனோட பொறந்த பிள்ளைங்க இருக்குல்ல. இவங்களுக்கு என்னன்னா, ஆ அவங்களுக்கு இத பத்தி தெரியாது. ஏன்னா, அவங்க தண்ணிக்குள்ள மீன் மாரி இருக்காங்க. அத விட்டு வெளியில வந்தா கஷ்டம். கஷ்டங்கிறது இல்ல. அவங்களுக்கு இதோட வேல்யூ என்னங்கிறதே தெரியல. தெரியல. அவங்க கிட்ட தான் இவ்ளோ பெரிய ரிசோர்ஸும் இருக்கு. ஆனா அது யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. மோஸ்ட்லி. ம். பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. ம். ம். சுத்தமா இல்லன்னு அப்படி சொல்லிற முடியாது. ம். மோஸ்ட்லி. ஏன்னா, எனக்கு தகவல் கிடைக்காத போது இன்டர்நெட் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா, நான் ஒரு புஸ்தகம் வாங்குறதுக்காகவே பழைய புத்தக கடை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி தேடி அலைஞ்ச ஒரு தலைமுறை சேர்ந்தவங்கிறதுனால, ஒரு ம். இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 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 புக் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயங்க அது. ஆனா, இன்னைக்கு நீங்க தட்டுனீங்கன்னா பிடிஎஃப் மழையா கொட்டும் ம். புத்தகம். புத்தகம். ஆனா, எவ்வளோ பேர் படிக்கிறாங்கங்கிறது கேள்வி. இது 1. 2வது எந்த துறைக்கு ஒருத்தர் போகணும்னு நெனைக்கிறாங்களோ, எந்த துறையில ஒருத்தர் டெவலப் ஆகணும்னு நெனைக்கிறாங்களோ, எக்ஸெல் ஆகணும்னு ம். நெனைக்கிறாங்களோ, அதுல பெரிய ஆள் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அதுக்கான முயற்சி ரொம்ப ரொம்ப குறைவு. மெத்தடு சுத்தமாவே இல்ல. நீங்க விருப்பப்பட்ட டைரக்ஷன்ல நீங்க போவீங்க. போறாங்க. நீங்க காலேஜ்ல ஒரு என்ஜினியரிங் படிக்கணும்னா 3லேருந்து 5 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ம். நீங்க இப்போ ஒருத்தர் யாரையாவது கூப்ட்டு, இன்னும் 1 ஹவர்ல ஒருத்தருக்கு ஆப்பரேட் பண்ணணும். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா, இங்க இருக்கிற யாராவது ரெடியா இருப்பாங்களா? ம். ரெடியா இருக்க சான்ஸ் மாட்டாங்க. இல்ல. இல்லைங்களா? இல்ல, இல்ல. நாளைக்கு காலையிலிருந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாலம் ஒண்ணு கட்டணும். ம். இன்னைக்கு நீ அதுக்கான எல்லா ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு, நாளைக்கு காலையில வந்துட்டு, நீ தான் சீஃப் என்ஜினியர்ன்னு சொன்னா, இங்க யாராவது ரெடியா இருப்பாங்களா? கஷ்டம். யாருமே இல்ல, இல்ல. வரமாட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட் மும்பை ஃப்ளைட்ட நீ போய் ஓட்டணும்னு சொன்னா, யாராவது ரெடியா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனா நாளைக்கு காலையில நீ ஒரு ஹீரோன்னு சொல்லுங்க, ரெடி ஆயிருவாங்க. சினிமால நடிக்கிறியான்னு கேட்டா, ரெடி. ஒரு கதை எழுதுறியா? ஒரு படம் டைரக்ட் பண்றியா? ரெடி. இதுதான் பிரச்சனைன்னு நான் நெனைக்கிறேன். ம். ஒண்ணு அந்த துறை மேல உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு மதிப்பு இருந்ததுன்னா, அத பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, நீங்க அத ப்ராப்பரா கத்துக்குவீங்க. நடிப்பு என்பது ஒரு பெரிய கடல். ரைட்டிங்கும் அதுதான். அதுக்கு நீங்க ஏராளமா படிக்கணும். ம். ஏராளமா மனிதர்களோட நீங்க போய் பழகணும். வாழ்க்கைய பார்க்கணும். தெரு தெருவா சுத்தணும். அனுபவம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, அள்ளி டிப்பர் லாரியில கொட்டுற மாரி கொண்டு வந்து நீங்க உங்களுக்குள்ள நீங்க கொட்டிக்கணும். இது எதுவுமே இல்லாம, விருப்பத்திலேருந்து ஒண்ணு செய்றது இருக்குல்ல. நான் எழுதணும்னு ம். நெனச்சா நாளைக்கு எழுதிருவேன். நாளான்னைக்கு அது சினிமாவா வந்துரணும். நான் 3 ரீல்ஸ் போட்டேன். அதனால நாளைக்கு நான் ஹீரோவா ஆயிருவேன். இந்த மாதிரியான பாசாங்கு இருக்குல்ல. ம். யூ ஷுட் நாட் ஃபேக் யுவர் செல்ஃப். நமக்கு நாமே ஒரு பபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போய் இருக்கிறது ரொம்ப ம். சுகமா இருக்கும். ஆனா, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன் அப்டின்னா, யூத்ல அதோட விளைவு தெரியாது. ம். நீங்க இந்த பபுள்லயே 10 வருஷத்த கடத்திட்டீங்கன்னா, நீங்க 30, 35 வயசுக்கு மேல உங்களுக்கு வயசும் இருக்காது. வாழ்க்கை கண்டிப்பா. உங்கள 20 வயசுல ட்ரீட் பண்ற மாரி, இந்த சொசைட்டி உங்கள 30, ட்ரீட் 35 பண்ணாது. வயசுல ட்ரீட் பண்ணாது. உங்க லைஃபோட கிரைசிஸ் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடும். ம். இந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கான பபுள் ரொம்ப திக்கா இருக்கிறதா நான் நெனைக்கிறேன். எல்லா ம். ஜெனரேஷன்லயும் பபுள்ல இருந்தவங்க இருக்காங்க. 80ஸ்ல இருந்தவனும் இருக்கான். ஆனா, அவங்கள விட இவங்க பல மடங்கு லெதார்ஜிக்கா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அவனுக்கு இருந்த ஒரு பயம் இவங்களுக்கு இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ம். அவனும் தவறு செஞ்சான். அவனும் ஊதாரியா சுத்துனான். அவனும் நண்பர்களோட செகண்ட் ஷோ போனான். எல்லாம் எல்லாம் எப்பவுமே இருந்திருக்கு. அத விட இப்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்கள பார்த்தபோது எனக்கு இல்லாத ஒரு பயம் இவங்கள பார்க்கும்போது எனக்கு வருது. ஏன் அப்டின்னா, தீஸ் கைஸ் ஃபீல் பிரைட். இதெல்லாம் பண்றதுனால. இன்னொன்னு ரொம்ப சின்ன விஷயங்கள ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிறாங்க. ம். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். என்னுடைய ஜெனரேஷனுக்கு தனிமை உண்டு. வி வேர் அலோன். வி வேர் லோன்லி. ம். பட் வி வேர் நெவர் டிப்ரெஸ்ட். இன்னைக்கு லோன்லியா இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டிப்ரஷன்னு சொல்ற இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இவன் தனியா இருக்கிறதே டிப்ரஷனுங்கிறான். அ இல்லைங்களா? தொல்லை பண்ணுவது உண்டு. ம்.
டோன்ட் ட்ரபிள் அப்படி தான் சொல்லியிருக்கோம். எரிச்சல் கலப்பாத அப்படி தான் சொல்லியிருக்கோம். டார்ச்சர் பண்ணாதன்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னது. டார்ச்சர்னா என்ன? இந்த ஜென்ரேஷனுக்கு டார்ச்சர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? டார்ச்சர்னா என்ன? ஒருத்தனோட ஒவ்வொரு நகமாக பிடுங்கிறது இல்லையா? எக்ஸ்ட்ரீம் வலியை கொடுக்குறது, செதிலாக வெட்டுறது, அவனை ப்ளீடு பண்ண விடுறது, இதெல்லாம் தான், இல்லை ஸ்ட்ராங்கிள், இதெல்லாம் தான் டார்ச்சர். உங்களை தொந்தரவு பண்ணுறதே டார்ச்சர்னா இதெல்லாம் உதாரணம். எக்ஸ்ட்ரீம்ஸ், எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போது சின்ன விஷயங்கள ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதை நீங்கள் ப்ளோன் அப்பாக திங்க் பண்ணிக்கிறது, இதிலிருந்து தான் இதுவும் வருது. சாதாரணமாக ஒரு 2 ரீல்ஸ் போட்ட உடனே நான் தான் அடுத்த மார்லன் பிராண்டோங்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிறது. சரிங்களா? நீங்கள் ஒரு சின்ன கண்டென்ட், அது நிறைய பேத்துக்கு நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் ரொம்ப மணிமணியான சம்பவங்கள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. நம்ம அதை தான் பிக் பண்ணி நம்ம ரீல்ஸாவோ கண்டென்ட்டாவோ எனிதிங் நம்ம மாற்றுவோம். அது ஒன்று தான். அதுக்கப்புறம் அதுக்கு நீ திரும்ப உழைச்சா தான் அதை செய்ய முடியும். நம்ம அனுபவங்கள்லேருந்து எடுத்து சில விஷயங்கள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது. நம்ம அனுபவ எல்லைக்குள்ளே தானே அது இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் இன்னைக்கு டைரக்டர்ஸ் 3 படத்துக்கு மேலே தாண்ட முடிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்களோட அனுபவத்தினுடைய பரப்பே அந்த 3 படம் தான். 3ம் கூட இப்போ ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. ஒரு படம் தான் ஃபுல்லஸ்ட். அது முடிஞ்சதுன்னா அடுத்தது இல்லை. ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். நீங்கள் கிரியேட்டராக இருக்கணும், அதுதான் உங்கள் கரியர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அனுபவங்களுக்காக நீங்கள் போகணும், சுற்றணும், ட்ராவல் பண்ணணும், மனுஷனோட பேசணும், பழகணும். வெறும் ஒரு செல்ஃபோனே உங்களை காப்பாற்றிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பெரிய பப்பு.